பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்குங்க. இது ஆல்ரெடி நான் வந்து இந்த சார்கோல் டேப்லெட் வந்து வாங்கியிருக்கேன். ஃபியூ மினிட்ஸில் இப்படி ஃபயர் ஆயிருங்க. நான் வந்து அத்தர் ஸ்டிக்கோட வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி வந்து நான் பிளெயினாக வாங்கியிருக்கேன், சாம்பிராணி இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கேஸ் ஸ்டவ் ரொம்ப யூஸ் பண்ண தேவையில்லை. அது ரவுண்ட் ஷேப்பில் இப்படி தாங்க இருக்கும், பிளாக்காக இருக்கும். மேஜிக்னா மேஜிக், அப்படி ஒரு மேஜிக்குங்க. ஆல்ரெடி நான் வந்து அத்தர் வச்சிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அத்தர், ஐயோ ஒரு நிமிஷங்க, ஆல்ரெடி இந்த அத்தர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த அத்தரோட ஸ்டிக்கு தான் உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இது ஃபயர் பண்ணிட்ட பிறகு இது மேலே வச்சுட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், சூப்பரான ஒரு ஸ்மெல் வருங்க. மேட்ச் பாக்ஸ் எடுங்க, ஒரே ஒரு ஸ்டிக் எடுங்க, ஃபயர் பண்ணுங்க, இப்படி காமிச்சிங்கன்னா போதும். அதில் வந்து அந்த பர்னிங் இது வருது பாருங்க, புசு மாதிரி வருது பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. கிட்ட காமிக்கிறேன் பாருங்க, அந்த ரெட்டு கலர்ல எரியுது பார்த்தீங்களா, ஷைனிங் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க கங்கு. நம்ம சீக்கிரமாக அந்த பிளேட்டில் வச்சிடலாம். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வராது, லைட்டாக தான் அந்த கங்கு ஸ்மெல்லு தான் வரும். அது நம்ம இந்த அத்தர் ஸ்டிக் வச்சுட்ட பிறகு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அத்தர் ஸ்டிக் இல்லாதவங்க வந்து சாம்பிராணி வைக்கலாங்க, அது கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப மைல்டாக வருங்க புகை வந்து, ரொம்ப அந்த சாம்பிராணி புகைலாம் ரொம்ப வர மாதிரிலாம் இருக்காது. ஸோ மைல்டாக வரும். சாம்பிராணி புகை ஃப்ரைடே தான் வைக்கணும்னு நினைக்காதீங்க, டெய்லியும் வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மார்னிங்காவது ஈவினிங்காவது அப்படி வைக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு கூட பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும், கண்டிஸ்டி இருக்காது, வீட்டில் வந்து கொசு தள்ள கூட இருக்காதுங்க. வீடும் பார்த்தீங்கன்னா நல்லா மணமணக்கும். வந்து பசங்க கிட்டேருந்து தூரமாக வைங்க. நான் இப்போ உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன் பாருங்க, அது கொஞ்சம் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது, சாம்பல் மாதிரியே இருக்கும். நம்ம தொட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே கங்கு மாதிரி இருக்கும் பாருங்க. இப்போ நான் இந்த கோல் மேலே ஒரு சாம்பிராணி பீஸ் வச்சு காமிக்கிறேன் பாருங்க, மைல்டாக தாங்க வரும், புகை வந்து ரொம்பலாம் வராது. ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.